இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் ஏராளமான பாவங்களை செய்துவிட்டேன், ஏராளமான தீமைகளை செய்துவிட்டேன். இந்த உலகத்தில் என்னுடைய இறைவனுக்கு மாறாக எவ்வளவோ விஷயங்களை நான் செய்துவிட்டேன். இறைவனுக்கு இந்த உலகத்தில் நான் கட்டுப்படாமல் போகிவிட்டேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஹலாலான பாதையை நோக்கி செல்லும் பொழுது நான் மட்டும் ஹராமை நோக்கி சென்றேன். என்னுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னிப்பானா என்ற ஒரு கேள்வி நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவனுடைய மார்க்கத்தின் வரம்பை மீறி வாழ்ந்த நம்மை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தாங்களே வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே என்று இறைவன் நம்மளை அன்போடு அழைக்கின்றான். நீ என்னதான் இந்த உலகத்தில் வரம்பு மீறினாலும் நீ என்னுடைய அடியான் தான் என்று சொல்கிறான். அடுத்து இறைவன் சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வினுடைய அருக்குடைகளில் நீங்கள் ஒருபொழுதும் தளர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வாகிறவன் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவனே மன்னிக்கக்கூடியவன், அவனே இரக்கமுடையவன். ஆக இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த உலகத்தில் நாம் என்ன பாவங்கள் செய்தாலையும் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட இறைவனிடத்தில் ஐவேளை தொழுது கண்ணீர் மல்க, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துவிடு என்று நாம் கேட்க வேண்டும்.